Good morning students, 6th standard mathematics refresher course module chapter 1 to 5 வரைக்குள்ள evaluation problem இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Dear students, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. First chapter recognition of geometric properties. Evaluation பார்க்கலாம். How many plane surface are there in a cylinder? ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதுல எத்தனை plane surface கேட்காங்க. நமக்கு எத்தனை plane surface இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சிலிண்டர்ல 2 plane surface என்ன செய்யும் இருக்கும். Next, the base of a cone is a ஒரு கோன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய பேஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு என்னதான் இருக்கும், ஒரு சர்க்கிளா என்ன செய்யும் இருக்கும். So answer என்னது, சர்க்கிள். How many edges are there for a cube? ஒரு cube இருக்கு அப்படின்னு சொன்னா, so இப்படி ஒரு cube இருக்கு, இதுதான் ஒரு cube அப்படி வைங்களேன். இந்த கியூப்ல எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். எத்தனை எட்ஜஸ் இருக்கும் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்கு, 12 எட்ஜஸ் என்ன செய்யுது இருக்குது. ப்ராப்ளம், how many rectangular faces are there in a cuboid? ஒரு cuboidல எத்தனை rectangular face இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு cuboid அப்படின்னு சொன்னா, cuboidல சைடுல நமக்கு மொத்தம் 4 face வந்துடும். அதுக்கப்புறம் மேல அப்பர்ல ஒரு rectangular face இருக்கும், லோயர்ல ஒரு rectangular face இருக்கும். ஸோ டோட்டலா நமக்கு 6 rectangular face என்ன செஞ்சிரும் வந்துடும். How many corners are there in a cube? கியூப்ல எத்தனை கார்னர், இதுதான் கியூப், எத்தனை கார்னர் இருக்கும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ எத்தனை கார்னர் இருக்கு, 8 கார்னர் இருக்குது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த், which alphabet has only one line symmetry? லைன் சிமெட்ரி கீழே இருக்கிற லெட்டருக்கு ஒரே ஒரு லைன் சிமெட்ரி இருக்கிற ஆல்பபெட் எதுன்னு கேட்காங்க. இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி நம்ம வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் என்ன செய்யலாம், சிமெட்ரி லைன் என்ன செய்யலாம், வரையலாம். இங்கேயும் அதே போல வெர்டிகலா ஹரிசாண்டலா வரையலாம். இங்க வந்து so many லைன்ஸ் என்ன செய்யலாம், வரையலாம், சிமெட்ரி லைன் வரையலாம். ஆனா சிக்கு பாருங்க, இப்படி ஹரிசாண்டலா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், வரைய முடியும். வெர்டிகலா வரைஞ்ச அன்னைக்கு அது என்னதான் இருக்காது, சிமெட்ரியா இருக்காது. ஸோ சி தான் என்னது, has only one line symmetry. Next, seventh problem, which is the letter has many lines of symmetries? நிறைய லைன் சிமெட்ரி இருக்கிறது எதுங்க இருக்காங்க. நம்ம பார்த்தோம் சிக்கு வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான். பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிக்குமே நமக்கு சிமெட்ரி வருமா அப்படின்னு சொன்னா பிக்கு சிமெட்ரி என்ன செய்யாது, வராது. நெக்ஸ்ட் டிக்கு ஒரு சிமெட்ரி தான் நமக்கு உண்டு. இப்போ ஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓக்கு தான் நிறைய சிமெட்ரி லைன்ஸ் என்ன செய்யலாம், வரையலாம். ஸோ ஓ தான் has many line of symmetries. Which is the shape has only one line of symmetry? இதுல எது one line of symmetry பார்க்கணும். இது நமக்கு நிறைய line of symmetry உண்டுன்னு சொல்லியிருக்கோம். இதுலயும் பாருங்க, இப்படி வெர்டிகலா வரையலாம், ஹரிசாண்டலா வரையலாம், இப்படி டயகனலா வரையலாம், நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இதுக்கும் அதே போல நம்ம வரைஞ்சா நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைச்சிரும். ஆனா இந்த ரெக்டாங்குலர்ல பாருங்க, இப்படி இப்படி பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா வெர்டிகலா போட்டோம் மட்டும்தான் நமக்கு என்னது கிடைக்கும், சிமெட்ரி என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ எந்த ஷேப்புக்கு ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா ட்ரையாங்கிள். ஸோ சி இஸ் அவர் ஆன்சர். நைன்த் ப்ராப்ளம், a letter H has how many line of symmetries? ஒரு ஹைச்ங்கிற லெட்டர்ல எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரிங்க இருக்கான். ஸோ நம்ம இப்படி பிரிச்சோம்னா இதுவும் ஒரு நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைச்சிரும். அதே நேரத்தில் இப்படி பிரிங்க, ஸோ இதுவுமே நமக்கு எந்த ரெண்டுமே என்னது, சிமெட்ரி தான். ஸோ நமக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா 2. A shape square has how many line of symmetries? ஒரு ஸ்கொயருக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரின்னு கேட்காங்க. இதுதான் ஒரு ஸ்கொயர். ஸோ நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், இது வந்து ரெண்டா என்ன செஞ்சா டிவைட் ஆயிரும். அதே போல இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ ரெண்டா 2 ஆச்சா. நெக்ஸ்ட் டயகனல் வழியா வரைஞ்ச அன்னைக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், கீழே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதே போல இந்த டயகனல் வரைஞ்சா மேல ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ நமக்கு எத்தனை சிமெட்ரி கிடைக்குது, 4 சிமெட்ரி கிடைக்குது. லைன் ஆஃப் சிமெட்ரி என்னது, 4. நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், ஏரியா அண்ட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எவால்வேஷன்ல, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருடைய பெரிமீட்டர் கேட்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எல்லா சைட்ல உள்ள வேல்யூமே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது 2 சென்டிமீட்டர்,
இது வந்து ஒரு ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்காங்க. ஸ்கொயர்னாக்கி ஆல் சைட்ஸ் ஆர் என்னது ஈக்குவல். சோ இது 2 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா இதுவும் 2 சென்டிமீட்டர், இந்த சைடும் 2 சென்டிமீட்டர், இந்த சைடும் 2 சென்டிமீட்டர். சரியா? நம்ம என்ன செய்யணும், பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னா எல்லா சைட்ஸையும் என்ன செஞ்சிடணும், ஆட் பண்ணிடணும். ஸ்கொயருக்கு எத்தனை சைடு உண்டு, 4 சைடு உண்டு. அது 4 இன்டு ஏ. இதுதான் நமக்கு ஃபார்முலா. 4 இன்டு ஏ அல்ல எல்லா சைடும் ஆட் பண்ணல, ரெண்டுமே சேம் ஆன்சர் கிடைக்கும். 4 இன்டு ஏ எவ்வளவு, 2 இஸ் ஈக்குவல் டு என்னது 8 சென்டிமீட்டர். சோ பி இஸ் அவர் ஆன்சர். பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கேட்காங்க. நமக்கு தெரியும் ரெக்டாங்கிள்ல இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்னது 2 இன்டு எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு இங்க லென்த் எவ்வளவு 7 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளவு 3 சென்டிமீட்டர். சோ 2 இன்டு 7 பிளஸ் 3 எவ்வளவு 10 இஸ் ஈக்குவல் டு 20. சோ நமக்கு பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 20 மீட்டர். சரியா? 20 மீட்டர் எங்க இருக்கு, என்ன இருக்கு. இல்ல ஒரு கரெக்ஷன், ஏரியா கொடுத்திருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படி எழுதுவோம். பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா என்னதுல கொடுத்திருந்தாங்க, மீட்டர்னா மீட்டர் அந்த மாதிரி தான் எழுதுவோம். சோ ஆன்சர் வந்து 20 மீட்டர் தான். The circumference of the following unit square. இந்த யூனிட் ஸ்கொயரோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, யூனிட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இந்த சைடு ஒரு யூனிட். சோ என்னது, இப்ப மேல மொத்தம் நமக்கு எத்தனை வந்துரும், 3 வந்துரும். சரியா? 3 மேல 3 யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இந்த லென்த் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிட் 1 1 1. சோ நம்ம டோட்டலா கவுண்ட் பண்ணா என்னது வந்துரும் 4 யூனிட்ஸ் நமக்கு என்ன செஞ்சிரும் வந்துரும். சோ நமக்கு இங்க டோட்டலா 4 யூனிட்ஸ் கிடைச்சிரும். சரியா? சோ அப்ப இங்க 4 அப்படின்னா இங்க 1 2 3, இங்க 3 இருக்கு, இங்க என்னது இருக்கு 4 இருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த இதனுடைய சைட்ஸ் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 3 பிளஸ் 4 plus 3 plus 4 is equal to நமக்கு ஆன்சர் என்ன பாருங்க, 3 plus 4 வந்து 7, இங்க ஒரு 7 7 plus 7 என்னது 14. so ஆன்சர் என்னது நமக்கு 14. இல்ல 14 ங்கிற ஆன்சர் நமக்கு இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் புக்ல கொடுக்கல, பட் தமிழ் ரெஃபரன்ஸ் புக்ல 14 ஆன்சர் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சோ இதுல கரெக்ஷன் பண்ணா ஆன்சர் என்னது 14. Next, which of the following shapes is less in circumference made up of squares per unit? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுல எந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு அந்த எந்த ஸ்கொயருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு கேட்காங்க. சரியா? less in circumference கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இது ஒரு யூனிட், ஒரு ஸ்கொயரை நம்ம ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா 1 2, இங்க 2 கிடைச்சிரும், 1 2 3. அதே போல இங்க இதுல 1 இருக்கு, இங்க 1 2 3 4 5, இங்க 5 இருக்கு. நெக்ஸ்ட் இது தனியா கால்குலேட் பண்ணிடலாம். இங்க 1 1 2 3 4. சோ இங்க என்னது 4. இதுக்கு கால்குலேட் பண்ணா இங்க 1 1 2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த சைடு 1, இங்க 1 2 3 4 5 6, இங்க என்னது 6 இருக்கு. எல்லாமே பாருங்க, இது பாருங்க, இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுதா? சோ ரெக்டாங்கிள்ல நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, 2 into L plus B. 2 into L plus B is equal to 2 into L plus B na 2 into 3 add பண்ணனும். என்னது 5 is equal to என்னது 10 கிடைக்கு. இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். இதுலயும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 2 into L plus B. 2 into நமக்கு L வந்து 5, B வந்து எவ்வளவு 1. 5 plus 1 என்னது 6. 2 into 6 எவ்வளவு நமக்கு 12. நெக்ஸ்ட் இங்க கால்குலேட் பண்ணுங்க. இந்த ரெக்டாங்கிளுக்கு கால்குலேட் பண்ணா 2 into L plus B. அப்போ 4 plus 1 என்னது 5 is equal to 10. இதுக்கு 10 கிடைக்கி. இந்த ரெக்டாங்கிள் கண்டுபிடிங்க. 2 into 1 and 3 ஆட் பண்ணா 3 is equal to 6. டோட்டலா நமக்கு 16 இதுக்குள்ளது சர்க்கம்ஃபரன்ஸ். இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 into L plus B. 2 into L என்னது 16, B என்னது 1 is equal to 2 into 7 is equal to எவ்வளவு 14. So இதுல first உள்ள ஸ்கொயர் இந்த இதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் 10, நெக்ஸ்ட்க்கு 12, அடுத்துக்கு 16, நெக்ஸ்ட்க்கு 14. இதுல எதுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா A க்கு தான் குறைவா இருக்கு. So A is our answer. நெக்ஸ்ட் பாருங்க, find the perimeter. perimeter அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணணும், எல்லா சைட்ஸையும் என்ன செஞ்சிடணும்னா ஆட் பண்ணிடணும். So எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். 2 plus 3 plus 4 plus 2 is equal to என்னது 2 plus 3 5, 5 plus 4 9, 9 plus 2 என்னது 11. So answer என்னது 11 centimeter.
Next, sixth sum, if an angle is 45 degree, then it is dash 90 degree க்கு below-வா இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? acute angle சொல்லுவோம். So 45 degree அப்படின்னாக்கி 45 degree 90 degree விட less. So இது வந்து acute angle. If an angle is 90 degree, then it is in 90 degree இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? right angle சொல்லுவோம். சரியா? 90 degree இருந்தா right angle. If an angle is 110 above 90 இருந்துச்சுன்னு சொன்னா அது என்னது? obtuse angle. Next, the measure of straight angle. Straight angle எப்பவுமே என்னது இருக்கும்? 180 degree. சரியா? Straight angle என்னது? 180 degree. The supplementary of 30 degree. Supplementary அப்படின்னா நம்ம 2 angles ஆட் பண்ணனா 180 degree கிடைக்கும். So இதுல ஒரு ஆங்கிளுக்கு நமக்கு 30 degree கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 degree கிடைச்சதுதான் அதான் supplementaryன்னு சொல்லுவோம். So இப்போ A is equal to என்னது? 180 degree minus 30 degree is equal to என்னது? 150 degree. So answer என்னது? A is our answer. Next, third, numbers in words and place value. First பாருங்க, fill in the blanks in the following table. இதை நம்ம fill up பண்ணணும். சரியா? First கொடுத்திருக்காங்க 8354. இதை number in words. Wordsல நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். Wordings நம்ம எழுதிடலாம் 8354. இதனுடைய expanded form அப்படின்னு சொன்னா 8000 இருக்கு. So 8 என்னது? 1000 plus 300. So 300 plus என்னது? 54. So இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கணும். Next கொடுத்திருக்காங்க 10,000, next 2,790. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? First 10,000 இருக்குது. Next நமக்கு எவ்வளவு இருக்கு? 200 இருக்கு. Next 700 இருக்கு. அடுத்த லைன் இருக்கு 90 இருக்கு. So ஆட் பண்ணுங்க 0, 9, 7, 2, 1. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 12,790. So இனி நம்ம இதுல எழுதிடலாமா? 12,790. Next, write the place value for the underline number. Underline பண்ணிருக்க number வந்துடைய place value கேட்காங்க. 7 வந்து is in 1's place, 6 in 10th place, 3 in 100 place. So என்னது? 300. Next இங்க 7 பாருங்க, இது 1's place, 0 வந்து 1's place, 5 in 10th place, 8 in 100 place, 7 in 1000 place. So 7,000. Next, fill with the suitable symbols less than, greater than, equal to. சரியா? இப்போ first பாருங்க, இங்க 1's place கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே சேம் தான். Next உள்ளதுல பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. So இதுதான் பெருசு. Next 100 place நம்ம கம்பேர் பண்ணுங்க, இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. அதே போல 1000ல இங்கேயும் 2, இங்கேயும் 2 தான். 10,000ல 1 தான். So இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 100 place தான். So பாருங்க, இங்க 12,455, இங்க 12,545. 100 place நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 இருக்கு, 5 இருக்கு. நமக்கு எது greater number? 5. So 4 வந்து less than 5. So இதுக்கு symbol என்ன பண்ணணும்? Less than. Next 8,699, இங்க 6,889. First நம்ம இந்த 1000 place பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. 8 இருக்கு, 6 இருக்கு. Which is greater? 8 is greater. So இந்த சைடு நம்ம less than symbol என்ன செய்யணும்? போடணும். Next பாருங்க, இங்க 0 தான், சாரி 1 தான், இங்கேயும் 1 தான். Next இங்க 0, இங்கேயும் என்னதான்? 0 தான். Next இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க என்னது இருக்கு? 0 இருக்கு. 1 இருக்கு, 0 இருக்கு. Which is greater? 1 is greater. So எப்படி symbol போடணும்? Greater than symbol போடணும். Place the commas according to the place value for the following. Commas போடணும். சரியா? நம்ம இந்தியன் இதுல commas எப்படி போடுவோம் அப்படின்னு சொன்னா, first 3 numbers போடுவோம், next 2 2 போடுவோம்.
So இங்க first 3 numbers விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா 55,438. Next 18,810. Next இங்க என்ன போடணும்? இங்க இருந்து கவுண்ட் பண்ணணும். சரியா? first 3 number கருத்துல கமா வரும். அடுத்த 2 2வா கமா வரும். So 9,544. Next 1 2 3 3 வரைக்கும் ஒரு இது. Next 2 விட்டுட்டு என்ன செய்யணும்? போடணும். So இங்க எத்தனை இருக்கு? 1 lakh இருக்கு. சரியா? Next write the following numbers is birds. இந்த numbers எல்லாம் என்ன செய்யணுமா? birdsல நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். First என்ன இருக்கு பாருங்க? 8,599. So first sum எழுதிடலாம். 8,519. 99. Second problem பாருங்க 17,384. So 17,384. Next third one பாருங்க இங்க 2 2வா first 3 இது போடணும் next வந்து 2 place தள்ளி போடணும். So நமக்கு இது எத்தனை பாருங்க 1 lakh. Next fourth பாருங்க numbers addition பத்தி பார்க்கலாம். First பாருங்க in a temple festival 4,320 men and 4,514 women were attended. How many people attended in the festival in total? ஒரு festival இருக்கு அதுல some இவ்ளோ men's என்ன செஞ்சிருக்காங்க participate பண்ணிருக்காங்க அதே போல இவ்ளோ women attend பண்ணிருக்காங்க. So total number of attendance நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. So first sum பாருங்க நமக்கு men எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கலாம். Men is equal to எவ்வளவு 4,320. Next நமக்கு women எவ்வளவுன்னு பாருங்க is equal to 4,514. So நம்ம total number of people attend the festival கண்டுபிடிச்சிடலாம். Total number of people attend the festival is equal to என்ன பண்ணணும் ரெண்டையும் add பண்ணணும். So add பண்ணுங்க 0 plus 4 என்னது 4, 2 plus 1 என்னது 3, 5 plus 3 8, 4 plus 4 என்னது 8. So total number of people attend the festival எவ்வளவு 8,834. Next second problem பாருங்க in a poultry if there was 4,256 chickens in the first unit and 3,748 chickens in the second unit, then how many chickens are there in the total? என்ன கேட்காங்கன்னா first unitல எவ்வளவு chicken வந்திருக்கு இவ்வளவு சரியா 4,000 something, second unitல 3,000 something என்னதுக்கு chicken வந்திருக்கு. total chicken அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. so நம்ம first எழுதிடலாம். first unitல உள்ள chickens எழுதிடலாம். first unit chickens is equal to 4,256. Next is second unit chicken 3,748. So நமக்கு total number of unit chicken கிடைச்சிரும். So total number of chickens is equal to என்ன பண்ணணும் டோட்டலுக்கு ரெண்டே ஆட் பண்ணணும். 8 plus 6 எவ்வளவு 14, 14க்கு 4 carry 1, 5 plus 1 6, 6 plus 4 என்னது 10, 10க்கு 0 போட்டிருக்கோம் carry 1, 2 plus 1 3, 3 plus 7 என்னது 10, 0 carry 1, 4 plus 1 5, 5 plus 3 என்னது 8. So நமக்கு ஆன்சர் என்னது 8,004. Third problem. A bookstore sold 2,453 books on the first day and 3,289 books on the second day. Find the total number of books sold in 2 days. First day la evlo book solve பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னா 2,000 something. Second day la கொஞ்சம் book என்ன செஞ்சிருக்காங்க solve பண்ணிருக்காங்க. 2 days la எவ்வளோ book solve பண்ணிருக்காங்க அந்த total number of books என்ன செஞ்சிருக்கு கேட்டிருக்காங்க. சரியா?
ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது எழுதிடலாம். சால்வ் books for first day is equal to எவ்வளவு 2453. அதே போல solve books for second day is equal to எவ்வளவு 3289. so நமக்கு இப்போ total number of books என்ன செஞ்சிரும் கிடைச்சிரும். total number of books solved is equal to ரெண்டே ஆட் பண்ணுங்க 3 plus 9 என்னது 12 க்கு 2 remaining 1. so அந்த carry 1 5 plus 1 6 6 plus 8 வந்து 14 க்கு 4 carrying 1 4 plus 1 5 5 plus 2 7 next இங்க என்னது இருக்கு 2 plus 3 என்னது 5. so total number of books solved எவ்வளவு 5742. fourth problem எடுத்துக்கலாம். Kumar stocked 2547 mangoes and 1375 oranges for sale in his fruit shop. then how many fruits are there in totally in the shop? and ஒரு ஷாப்ல எவ்வளவு மேங்கோஸ் இருக்கு 2000 something மேங்கோஸ் இருக்கு and oranges வந்து 1000 something இருக்கு. so நமக்கு என்ன கேட்காங்கன்னா அந்த ஷாப்ல உள்ள டோட்டல் ஃப்ரூட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க கேட்காங்க. so first நம்ம மேங்கோ எழுதிடலாம். mangoes number of mangoes is equal to எவ்வளவு 2547. அதே போல number of oranges total number of சரியா total number of oranges equal to 1375. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க total fruits தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. so total number of fruits is equal to ரெண்டே ஆட் பண்ணுங்க 7 plus 5 என்னது 12 12 க்கு 2 carrying 1 4 plus 1 5 5 plus 7 12 2 carrying 1 5 plus 1 6 6 plus 3 என்னது 9 1 plus 2 3. so 3922 fruits என்ன செய்து அந்த ஷாப்ல இருக்குது. next sixth problem find the total. இதனுடைய total கண்டுபிடிக்கணும் சரியா. 7 plus 9 என்னது 16. 16 குள்ள இந்த ones placeல உள்ள 6 மட்டும் போடுவோம். இது carrying 1. so 6 plus 1 7 7 plus 4 என்னது நமக்கு 11 11ல உள்ள 1 மட்டும் போடுவோம். ரிமைனிங் இருக்கிற 1 இங்க கேரியா எடுத்துக்கிடுவோம். so 4 plus 1 என்னது 5 5 plus 8 என்னது 13 13 க்கு 3 போடணும் கேரி 1. so 4 plus 1 5 5 plus 5 என்னது 10. so நமக்கு என்ன கிடைக்கு 10316. fifth chapter numbers subtraction evaluation problem பார்க்கலாம். the total population of a town is 6756. if the number of males are 3634 then find the number of females. ஒரு total population கொடுத்திருக்காங்க. total population நமக்கு எவ்வளவா so நம்ம given first எழுதிடலாம். total population is equal to 6756. நமக்கு அதுல male எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா number of males is equal to number of males is equal to 3634. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க female கேட்டிருக்காங்க. so total populationல இருந்து male population நம்ம subtract பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் female ஓட numbers என்ன செஞ்சிரும் கிடைச்சிரும் total number கிடைச்சிரும். so total number of females is equal to 6 minus 4 என்னது 2 5 minus 3 என்னது 2 7 minus 6 1 6 minus 3 என்னது 3. so நமக்கு total number of females எவ்வளவு 3122. second problem பாருங்க. if Mani peeled 2354 coconuts out of 4550 coconuts in his coconut grove, then find the unpeeled coconuts by him. என்ன கொடுத்திருக்காங்கன்னா total number of coconuts வந்து 4000 something. அதுல peeled coconuts எவ்வளவு 2354. அதுல உள்ள unpeeled coconuts தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. so நம்ம என்ன எழுதிடலாம் total number of coconuts is equal to 4550. அதுல peeled coconut எவ்வளவு அப்படின்னு சொன்னா peeled
peeled coconuts is equal to 2354. So நமக்கு unpeeled coconuts தான் கேட்டிருக்காங்க. So total number of unpeeled coconuts it's equal to, so total ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா என்ன செஞ்சிரும், unpeeled கிடைச்சிரும். So 10 minus 4, 10 ல சாரி 0 ல இருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. So இங்க இருந்து borrowingனா இது 10 ஆயிரும். 10 minus 4 நமக்கு எவ்வளவு 6. இங்க என்னது இருக்கும் 4 இருக்கும். ஏன்னா இங்க 1 borrow கொடுத்துட்டோம். So இங்க 4 இருக்கும். இங்க இருந்து திருப்பி நம்ம borrowingனா இது 14 ஆயிரும். 14 minus 5 is equal to என்னது நமக்கு 9. இங்க என்னது இருக்கும் 4 இருக்கும். ஏன்னா இங்க borrow கொடுத்துட்டோம். So 4 minus 3 is equal to என்னது 1. Next 4 minus 2 is equal to என்னது 2. Next third problem பாருங்க. In a day 7568 males and 5595 females passenger arrived at railway station. How many more men arrived there than the women? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல உள்ள பாசஞ்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன கொடுத்திருக்காங்க, இவ்வளோ மேல் 7000 சம்திங் மேல் பேசஞ்சர் இருக்காங்க, 5000 சம்திங் ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மெயிலை விட ஃபீமேல் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு அல்லது ஃபீமேலை விட மெயில் வந்து எவ்வளவு பேசஞ்சர் அதிகமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சோ நம்ம என்ன பண்ணிடலாம், மெயில் தான் அதிகமா இருக்கு, டோட்டல் வந்து அதிகமா இருக்கு. சோ மெயில இருந்து நம்ம ஃபீமேல மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபீமேலை விட எவ்வளவு மெயில்ஸ் வந்து அதிகமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். சோ தேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா மெயில் பேசஞ்சர் எவ்வளவு பாருங்க, மெயில்ஸ் passenger is equal to 7568. அதே போல females passenger எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5595. இப்போ என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளோ பேர் வந்து அதிகமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். ஸோ 8 minus 3 is equal to 8 minus 5 is equal to என்னது 3. இங்க வந்து பாரவங்கன்னா இது 16 ஆயிரும். 16 minus 9 is equal to என்னது 7. இங்க borrow வாங்கிட்டு இங்க 4 தான் இருக்கும். இங்க இருந்து again borrow வாங்கினா 14 ஆயிரும். 14 minus 5 is equal to என்னது 9. இங்க என்னது இருக்கும் 6 இருக்குமா, 6 minus 5 is equal to 1. so நமக்கு 1933 male சரியா more men arrived there than the women. so நம்ம ஆன்சர் எழுதிடலாம் 1973 more men arrived there than the women. Next fourth problem பாருங்க. There are 3000 sarees in a clothing store. Out of it 975 sarees are unsold. Find the number of sarees sold. சரி, ஒரு clothing storeல 3000 saree இருக்குது. அதுல 975 saree என்ன பண்ணல, சேல்ஸ் ஆகல. சோ அது வந்து சேல் ஆகாம இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை saree சேல்ஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப டோட்டல் சாரில இருந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிற இந்த சாரியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு saree வந்து அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க, சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும். சோ அதுதான் செய்ய போறோம். Total number of sarees is equal to எவ்வளவு 3000. unsold sarees எவ்வளவு பாருங்க, unsold sarees is equal to 975. so நமக்கு இப்போ மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா total number of sarees sold நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். so total number of sarees sold is equal to எவ்வளவு பாருங்க, இங்க borrow வாங்கணும் அப்படின்னு சொன்னா இங்க 10, இங்க 9 இருக்கும், இங்க 9 இருக்கும். 3 ல இருந்து தான் நம்ம borrow வாங்குறோம். so இங்க 10 9 9. so 10 minus 5 is equal to என்னது நமக்கு 5. 9 minus 7 is equal to என்னது 2. 9 minus 9 என்னது 0. இங்க வந்து borrow கொடுத்துட்டோம். so இங்க 2 தான் இருக்கும் 2. so answer என்னது 2025. next fifth problem பாருங்க. 8500 bricks were purchased to build a house. If 7450 bricks were used,
then how many bricks are remaining, total number of bricks எவ்வளவு, அதுல இவ்ளோ bricks என்ன செஞ்சாச்சு யூஸ் பண்ணியாச்சு, நமக்கு remaining bricks என்ன செஞ்சிருக்கு கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாமா, total number of bricks is equal to எவ்வளவு 8500. சரியா, used bricks எவ்வளவு பாருங்க, is equal to 7450. so நமக்கு remaining bricks என்ன செஞ்சிரும் கிடைச்சிரும், remaining bricks is equal to minus 0 minus 0 equal to 0. இங்க இருந்து borrow வாங்கினா இங்க 10 ஆயிரும், இங்க என்னது இருக்கும் 4 இருக்கும். 10 minus 5 is equal to என்னது 5, 4 minus 4 is equal to 0, 8 minus 7 is equal to 1. so remaining bricks எவ்வளவு 1050. thank you students, thanks for watching.